பேதுரு 2ஆம் அதிகாரம் போடுங்க. இருக்கா? எல்லாரும் டிவியில் இருக்கு பாருங்க, படிங்க. எல்லாரும் படிங்க. போட்டிங்களாம்மா? சரி. நீங்கள் வளரும்படி எல்லாரும் படிங்க. தயவுசெய்து இங்க இருக்கு பாருங்க, பைபிள்ல தேடாதீங்க, இங்க இருக்கு பாருங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை தம்பி இங்க என்ன பார்க்கணும்? சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வாலிபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அடிப்படையிலிருந்து அழகாக சரியாக வளர்ந்து கொள்ளுங்கள். தாறுமாறாக வளரக்கூடாது, ஒழுங்கினமாக வளரக்கூடாது. தொட்டில் பழகம், ஆமாம், ஒழுக்கம் சொல்லுங்க, உயிரை விட மேலானது. உலகத்தாரே சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? உலகத்தில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, ஒழுக்கம் உயிரினும் மேலானது. அப்போ தெய்வத்து ஆண்டுடைய காரியத்துக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. ஒழுக்கம் உயிர். அப்போ சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு விசுவாசி ஒரு சபைனா ஒரு அங்கத்தினர், அதில் எல்லாம் சரியாக பங்கு கொள்ளணும், கற்றுக்கொள்ளணுன்ற ஆசை இருக்கணும், அதுக்குன்னு சில தியாகங்கள் பண்ணணும், சரியான நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு வரணும். எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுமா இருக்கக்கூடாது, எப்பவும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. எல்கேஜியில் சேர்க்கும் போது முதல் 2 வாரத்துக்கு எவ்வளோ நேரம் கிளாஸுங்க? 1 hour 2 hour தான் கிளாஸு. 1 மாதத்துக்கு அல்ல 2 மாதத்துக்கு. அதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. அதனால் கொஞ்சம் லிபரலைசேஷன் இருக்கும். எது வரலாம்? எல்கேஜியில் 1 மாதம் ஸ்கூலுக்கு போகிற வரலாம். அந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஓரளவுக்கு ரொட்டீன் ஆன பிற்பாடு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குள்ள ரெகுலர் டைமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை விடுறது வேணால் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னால் விடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்துட்ட உடனே என்ன கிடையாதுங்க, எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. அதனால் இந்த விசுவாசிகளுக்கு எக்ஸம்ஷன்லாம் கொடுக்க முடியாது இனிமேல். அதில் மெயினாக யாருக்குன்னா திருவிருந்து எடுக்கிறவங்களுக்கு. யாருக்கு? நீ திருவிருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து. அதனால தான் நாங்கள் யாருக்கும் ஞானஸ்நானம் உடனேலாம் கொடுக்க மாட்டோம். ஒழுங்காக ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், தெய்வத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும், தெய்வீகத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும், தெய்வத்தை பற்றி இருக்கணும், தெய்வீகத்தை பற்றியும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை பற்றிய அண்டர்ஸ்டாண்டுடைய காரியங்கள் இருக்கணும், ஆண்டவரை காரியங்களை பற்றி இருக்கணும். எல்லாம் சரியாக இருக்கணும், எல்லாம் புரிதல் இருக்கணும். கர்த்தருக்காக தன் ஜீவனை பானபலியாக வார்க்கிற அளவுக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா இயேசுவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை, வாயில் சொல்கிறது இல்லை. இயேசுவை சரியாக ஃபாலோ பண்ணணும். இயேசு உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார், நாமும் அவருக்காக ஜீவனை கொடுக்க தயாராக வேண்டும். விச் இஸ் த புத்தி உள்ள ஆராதனை? ரோமர் 12:1 எடுங்க. எது புத்தி உள்ள ஆராதனை? புத்தி இல்லாத ஆராதனை எல்லாம் பண்ணக்கூடாது. புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 12:1 புதிய ஏற்பாட்டில் எத்தனாவது பக்கம்? 221 221. புதிய ஏற்பாட்டில் 221வது பக்கத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்.
படிங்க, எல்லாரும் படிங்க. அல்லேலூயா. கவனிங்க, கிறிஸ்தவர்களுடைய ஃபாலோ எதுனா வசனம்தான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எதை பின்தொடர்ந்து வாழ வேண்டும்? வசனத்தை பின்தொடர்ந்து வாழுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். வசனத்தை அடிப்படையாக கொண்டு வாழுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ வசனம் என்ன சொல்லுது? புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்னு சொல்லுது. அப்போ எது புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இங்க பாருங்க, நீங்கள் உங்களுடைய சரீரங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்காக பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்க? தயாராக இருக்கணும். தியாகம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கணும். உலகத்தில் மட்டும் ஓடி ஓடி உழைச்சி 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 பாடுபட்டு கடைசியில் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவருக்காக உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும். அல்லேலூயா. நான் என்னை பாருங்க, என்னை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன டஃப்பாக நினைங்க, ரஃப்பாக நினைங்க, மோசமானவன்னு நினைங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு உங்களுக்கு எவ்வளோ குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, எவ்வளோ சரீரத்தில் கஷ்டம் இருக்குது, எவ்வளோ ஃபைனான்ஷியலாக கஷ்டம் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. சின்ன சபையாக இருக்கிறதுனால ரொம்ப 1000 பேரெல்லாம் இல்லை, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரியாமல் இருக்குது. இது ஒரு சின்ன சபை. எல்லாரை பற்றியும் எல்லாருடைய கஷ்டங்களும் எங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த ஆண்டுடைய சமூகத்தில் சொல்கிறேன், உங்களுக்காக உங்களுடைய கஷ்டங்கள் போகும்படியாக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் உண்மையாகவே கர்த்தருக்கு முன்னால் சொல்கிறேன். உங்களுடைய வீட்டாரை காட்டில் உங்கள் சொந்தக்காரங்களை காட்டில் உங்கள் மேலே அதிக அக்கறை உள்ளவனாக நான் தான் ஜெபிக்கிறேன். ஆமாம், உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் மேம்பட வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனையோ முழங்கால நின்று கொண்டிருக்கிறேன், ஏங்கி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் கூட வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, சுகம் உள்ளவர்களாக வாழ்ந்தீங்கன்னா அதுதான் ஊழியத்தில் ஒரு வெற்றியின் ஒரு பகுதி. அது கூட ஊழியத்தினுடைய ஒரு வெற்றி தான். அல்லேலூயா. அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நான் ஜெபிக்கிற மாதிரி, நான் விரும்புகிறது போல, நீங்கள் விரும்புகிறது போல உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமானால் தேவனுடைய தயவும் இரக்கமும் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் தேவை. அந்த தேவனுடைய தயவும் இரக்கமும் உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையும் லகுவாக சமாளிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் மட்டும் இருந்து விட்டால் போதும். இது ஒரு பெரிய ரகசியம். இது யாருக்கு விளங்கும் என்று சொன்னால் ஆவிக்குரியவங்களுக்கு தான் இது விளங்கும். அப்போ நான் எதுக்கு அதிகமாக முயற்சிப்பேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களை தேவனுடைய தயவை பெற வைக்கிறதுலையே தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கும். என்னுடைய குறிக்கோள் எதுவாக இருக்கும்?
அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு அந்நியராய் போய்விடக்கூடாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட விலகி போய்விடக்கூடாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, தேவனுடைய தயவு என்மேல் இருக்குமானால் எனக்கு சகலமும் சம்பூர்ணமாய் கிடைக்கும் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்படி அதனால்தான் நான் உங்களை தேவனுடைய தயவு பெரும்படிக்கே நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. யாருக்கு தேவனுடைய தயவு கிடைக்கும்? யாருக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும்? தேவன் விரும்புகிறபடி இருக்கிறவர்களுக்கு தான், அந்த ஒழுக்கத்திற்குள்ள வருகிறவர்களுக்கு தான். நீங்கள் வேதாகமத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள். அல்லேலூயா. ஒழுங்கினமானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகையினால் தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு உங்களை தயார்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். கர்த்தர் அதுக்காக தான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய தயவுக்கு அந்நியராய் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய தயவை நாம் பெற வேண்டுமானால் நாம் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மை கர்த்தருக்கு ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்னவா கொடுக்கணுங்க? அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு நீங்க ரெடி ஆகணும். இதுதான் சத்தியம். நீங்கள் உங்களை தேவனுக்கு ஜீவ பலியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். தன் உயிரையும் பணைய வைத்துதான் அவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு முன்பதாக தன்னை ஜீவ பலியாய், தன் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்த தாவீது தான் இன்றைய நாள் வரலும் பேசப்படுகிறான். அல்லேலூயா. தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க தயாரான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி தான் நாம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தன்னை ஜீவ பலியாக, தன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தானியேலை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவர்களெல்லாம் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பரிசுத்தத்திற்காக தன் ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்த யோசேப்பை பற்றி தான் நாம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தன்னை ஜீவ பலியாய், அன்றைக்கு நான் செத்தாலும் சாகிறேன், இன்றைக்கு நான் ராஜாவின் இடத்துல போகிறேன் என்று சொல்லி தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த எஸ்தர் நிமித்தமாக தான் அந்த இனத்துக்கே பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. அது அழியாமல் போனது. அல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தேவனுக்கு நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. மொர்தெகாயை பார்த்து எஸ்தர் சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாகிறேன். அங்கே அது எதை காண்பிக்கிறது? தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வெட்கப்படுத்தினாரா? இல்லை. அவள் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த ராஜா சொன்னான், என் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் கேள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தங்களை தேவனுக்கென்று தேவனுடைய காரியங்களுக்காக ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் சாதாரண மனிதர்களைப் போல வாழக்கூடாது. நான் சொன்னேன், முதலாவது நீங்கள் பாட்டுக்கு வரல, நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் இருந்தீங்க. உன்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவை, உன்னுடைய ஆராதனையின் அளவை பொறுத்து தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதின் அளவை பொறுத்துதான் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் அளவு. ஹல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது படியுங்கள், உங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க படியுங்கள். கர்த்தர் நேசித்து இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி அவருடைய தயவை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறாருங்க? அவருடைய தயவை அளவில்லாமல் அனுபவிப்பதற்கு. ஹல்லேலூயா. எங்கோ நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போய் காணப்பட்டோம், எங்கோ நாம் வேதனையில் காணப்பட்டோம், எங்கோ நாம் துன்பத்தில் காணப்பட்டோம், வியாதியில் காணப்பட்டோம், எல்லாம் இழந்து போய் காணப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை தேடி பிடித்து இந்த இடத்திலே கர்த்தர் ஏன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய தயவை அளவில்லாமல் அனுபவிப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன்னை தேவன் தெரிந்தெடுத்ததுடைய ஒரே நோக்கம் அவருடைய தயவை நீ அளவில்லாமல் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. அந்த முடிவில்லாத இரக்கம், அந்த முடிவில்லாத கிருபை, வேதம் சொல்லுகிறது கிருபையின் திரட்சி. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கிருபையின் திரட்சியினால். அவருடைய மல்டிட்யூட் கிரேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். கிருபை, 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 கிருபை. இது எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாமே தேவன் விரும்புகிறது போல ஒழுங்குக்கு உட்பட்டிருக்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் தேறினவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகையினால கொஞ்சம் ஒழுங்கை நம்ம கடைபிடிக்கும் போது நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் ஒழுங்கை கடைபிடிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க, நல்லா அனுபவிப்பீங்க. உண்மையாகவே எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தயவுசெய்து கஷ்டமாக நினைக்காதீங்க, நீங்கள் அதில் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஆண்டோடைய இறக்கம் உங்கள் மேலே வர ஆரம்பிச்சிடும். ஆண்டோடைய தயவு உங்களுக்கு பெருக ஆரம்பிச்சிடும். என்ன ஆரம்பிச்சிருங்க? பெருக ஆரம்பிச்சிடும். ஆமாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே தேவனுடைய தயவை பூரணமாக அனுபவிக்கணும். அவர் தயவுள்ளவர். அவர் யாரு? தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர். அப்படி ஆசீர்வாதம்லாம் சும்மா அப்படி எடுத்து போடுற மாதிரி இல்லைங்க. ஆபிரகாமை கூப்பிடும்போது ஆண்டவர் சொன்னார்ப்பா, நட்சத்திரத்தை எண்ண முடியுமான்னு கேட்டார். ஐயோ ஆண்டவரே முடியாது. அவ்வளோதான்ப்பா உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். எவ்வளவு ஆசீர்வாதம்? எவ்வளோ பிரதர் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம்? நட்சத்திரத்து அளவுக்கு. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? அவருடைய ஒப்பீடு பாருங்க. அப்புறம் என்ன சொன்னார்? மணலுக்கு போ, கடலுக்கு போ, மணல் எண்ணினாரு. ஐயா மணலெல்லாம் எண்ண முடியாது. அப்போ அந்த அளவுக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இப்போ ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு பாருங்க. ஆனால் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வாழ்றாரு. நீ இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ ஒழுக்கம் உனக்கு வராது. இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தால் என்ன வராது? ஒழுக்கம் இருக்காது. அதனால நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நீ போன்னு சொல்ல. நான் எங்க காமிக்கிறேன்னு அங்க வா. அங்க நான் உனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். வரும்போது எவ்வளவு கொண்டு வந்தான்னு தெரியாது. வந்த கொஞ்ச நாள்ல ஆசீர்வாதத்தினுடைய அளவு எவ்வளவு? எவ்வளவு? பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் 2 பேரும் ஒருமித்திருக்க முடியாமல் பிரிந்து போனார்கள். அப்ப தேவன் நம்ம எதுக்கு அழைத்தார்? ஆசீர்வதிக்க அழைத்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீ பழைய இடத்துல இருக்கக்கூடாது, பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, பழைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நான் போன வாரம் சொன்ன மாதிரி எல்லாமே புதிதாக்கப்படணும்.
கர்த்தருடைய தொடுதல்னால பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஒரு மனுஷனை கர்த்தர் தொட்டுட்டார்னா போதும், அவ்வளவுதான். அவனுடைய பழைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், ஆமென், 3 விதமான தொடுதல். ஒன்று, ஆண்டவருடைய தொடுதல் தம்மை விசுவாசிக்கிறவர்களுடைய வேதனைகளையும் வியாதிகளையும் மாற்றுவதற்கான தொடுதல். அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, those who are believe, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்களோ, அவர்களுடைய வேதனையும் சாபத்தையும் கண்ணீரையும் துன்பத்தையும் துக்கத்தையும் மாற்றி அவர்களை வாழ வைப்பதற்கான தொடுதல். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது தொடுதல் நம்மை சுத்திகரித்து தம் பிள்ளையாய் மாற்றி ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கான தொடுதல். அல்லேலூயா. மூன்றாவது தொடுதல் பலவீனப்படுகிற நேரத்தில் எல்லாம் நம்மை பலப்படுத்தி எதிர்காலத்தை பற்றியதான வெளிப்படுத்துவதற்கான தொடுதல். அல்லேலூயா. ஒருவேளை நான் இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் இந்த ஒருவேளை முதலாவது தொடுதலை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். மீதி 2 தொடுதல் ஒருவேளை அடுத்த வாரம் முடிந்தால் சொல்லுகிறேன். அல்லேலூயா. முதல் தொடுதல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவர் தொட்ட உடனே அவனுடைய குஷ்டரோகம் என்ன செய்தது? அவனை விட்டு நீங்கி போயிற்று. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். காலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டும். ஆராதனைக்கு கவனிமா, இங்க கவனிங்க, இனிமே எடுக்காதீங்க. ஆராதனைக்கு வரும்போது ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு என்னை தொடும் ஆண்டவரே. நீ வீடுகளில் ஜெபிக்கும் போது ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை தொடுங்க, லார்ட் டச் மீ. நீங்கள் என்னை தொடும் போது என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என்னை தொடும். எப்பொழுதுமே ஆண்டவருடைய தொடுதலுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய தொடுதலை விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை தொடுவார் என்று சொன்னால் உன்னுடைய வியாதியை சுகமாக்குவார், உன் சாபத்தை மாற்றுவார், உன் வேதனையை நீக்குவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் வறுமையை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய தொடுதல் விசேஷமானது, மிகவும் விசேஷமானது. இங்கே அவனை கர்த்தர் தொட்டார். உடனே அவன் என்ன ஆனான்? சுத்தமானான். நான் இப்படி சொல்லட்டுமா? அவன் விடுதலையாக்கப்பட்டான். இப்போது அவன் தேசத்திலே எந்த தெருவிலும் எந்த வீடுகளிலும் யாரோடும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் தொடுவதற்கு முன்பாக அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் புறக்கணிக்கப்பட்டவன். அவன் ஒரு குஷ்டரோகி. அவன் யாரிடத்திலும் பேச முடியாது, யாரு வீட்டுக்குள்ள போக முடியாது, எந்த தெருவில் நடக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கட்டப்பட்டவன், அவன் அருவருப்பானவனாயிருந்தான்.
இப்பொழுதோ அவன் கட்டவிழ்க்கப்பட்டவனாய் இருக்கிறான், விடுதலையாக்கப்பட்டவனாய் இருக்கிறான், சுதந்திரவாளியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை தொடுகிறாரோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். எப்போதெல்லாம் கர்த்தர் நம்மை தொடுகிறாரோ அப்போதெல்லாம் நம்முடைய கட்டுகளை அறுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தருடைய தொடுதல் வேண்டும். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை தொடும், லார்ட் ப்ளீஸ் டச் மீ, லார்ட் ப்ளீஸ் டச் மீ, லார்ட் ப்ளீஸ் டச் மீ. ஆண்டவருடைய தொடுதலுக்காக நீ ஏங்கும் போது, ஆண்டவருடைய தொடுதலுக்காக நீ கதறும் போது, ஆண்டவருடைய தொடுதலை நீ கேட்கும் போது கர்த்தர் உன்னை தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வருடங்களாய் நீ கட்டப்பட்டிருக்கிறாயா, வேதனையோடு இருக்கிறாயா, விடுதலை இல்லாமல் இருக்கிறாயா, எல்லாரும் உன்னை அற்பமாய் நினைக்கிறது எண்ணி நீ மிகவும் துக்கத்தோடு வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறாயா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தொடும் போது நீ விடுதலையாக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இந்த குஷ்டரோகி எங்கு வேணாலும் போகலாம், யாரிடத்திலும் பேசலாம், எந்த தெருவில் நடமாடலாம், எந்த பட்டணத்துக்குள்ளும் போகலாம் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனு மேல் இருந்த எல்லா அருவருப்புகளும் நீங்கப்படுகிறது. எப்பொழுது இதெல்லாம் சம்பவிக்கிறது? தேவன் அவனை தொட்ட பிற்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய தொடுதலுக்காக நீ காத்திரு, மனிதனுக்காய் காத்திரு. சும்மா அந்த தொடுதல் வந்து விடவில்லை, அவன் தேவனிடத்திலே வந்தான். ஹல்லேலூயா. அவன் வரலாமா? அவன் வரலாமா? நான் சொன்னது போல அவன் தன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான். என்ன செய்தான்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒருவேளை மற்றவர்கள் பார்த்திருப்பார்கள் சொன்னால், அந்த காலத்தின் சட்டத்தின்படி அந்த குஷ்டரோகி நகரத்துக்குள்ள வரக்கூடாது, அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அப்படி தப்பி தவறி வந்து விட்டால் அவனை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. எஸ்தர் எப்படி நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல பிரவேசித்தாலோ, அதே போல அந்த குஷ்டரோகி நான் ஒன்று வாழ வேண்டும், இல்லையானால் சாக வேண்டும், இன்றைக்கு இரண்டில் ஒன்றை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி துணிச்சல் உள்ளவனாய் நகரத்துக்குள்ளே இயேசுவின் இடத்துல வந்தான். ஆனால் அவனுடைய அடி மனதிலே ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய அடி மனதில் என்ன இருந்தது? நான் போய் பார்க்க போகிற இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் நம்புற இயேசு என்னை கைவிட மாட்டார், மற்றவர்களைப் போல அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கம் உள்ளவர். He knows my situation. மற்றவர்களுக்கு என்னுடைய சூழ்நிலை தெரியாது, என் சூழ்நிலை புரியாது. என் இருதயத்தை அறிந்தவர், என் உள்ளத்தை அறிந்தவர், என் பாரத்தை அறிந்தவர், என் சூழ்நிலை அறிந்த ஒரே தெய்வம் இயேசு. நான் அவரிடத்தில் போவேன், அவர் என்னை சுகமாக்குவார். அந்த ஆழமான விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த ஆழமான விசுவாசத்தோடு தன் ஜீவனை ஹல்லேலூயா பானபலியாக வார்த்து தன் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்து அவன் உள்ளே நுழைந்தான். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் அவனை மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிற வசனத்தின்படி அவனுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்த்த ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கனப்படுத்தினார். அவனை தொட்டார். அவன் எப்படியாகிலும் ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? அவரை பணிந்து
அவரை பணிந்து நேரா வந்து அவருடைய காலுக்கு கீழே பணிந்து முழங்கால், இந்த காலத்தான் பணிந்து, அந்த காலத்துலலாம் எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா? சாஷ்டாங்கமா கீழே விழுவாங்க. அல்லேலூயா. பணிதல்னா இங்க இருக்க இப்ப பண்ற மாதிரி இல்லை. பணிதல்னா என்ன தெரியுங்களா? சாஷ்டாங்கமா காலில் விழுது. ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே நீங்க விரும்புனீங்கன்னா, I know about you, உங்களை பத்தி எனக்கு தெரியும். You are Almighty God, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், உம்மால் ஆகாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இது என்னுடைய வியாதியை சுகமாக்குவது உங்களுக்கு லேசான காரியம். நீங்க விரும்புனீங்கன்னா என்னை சுத்தமாக்க உம்மால் ஆக. இட் இஸ் பாசிபிள். நத்திங் இம்பாசிபிள் டு யூ. உங்களால முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அறிக்கை பண்ணா விசுவாசம் உள்ள இருக்குது, வாயில அறிக்கை வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள வாயில அறிக்கை, சரீரம் சாஷ்டாங்கமா விழுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 ஒரே நேரத்தில் வேலை செய்தது. இருதயமும் வேலை செஞ்சிச்சு, வாய் வேலை செய்தது, சரீரமும் வேலை செய்தது. The Lord touched him. கர்த்தர் அவனை தொட்டார். அவ்வளவுதான். அவன் விடுதலையாக்கப்பட்டான். அவன் என்ன செய்யப்பட்டான்? விடுதலையாக்கப்பட்டான். இனி அவன் அடிமை அல்ல, இனி அவன் கட்டப்பட்டவன் அல்ல, இனி அவன் அருவருக்கப்படத்தக்கவன் அல்ல. சமுதாயத்தில் அவனுக்கு இதுவரையிலும் ஒதுக்கி வைத்திருந்த எல்லாம் விலகி போய் இன்றைக்கு அவனுக்கு ஒரு பெரிய சமுதாய அந்தஸ்து கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு வேண்டிய நம்பர் 1 faith. Number 2 confession. Hallelujah, hallelujah. Number 3 மனத்தாழ்மை. Hallelujah, hallelujah. தாழ்மை, humility. என்னது? humility. என்னது? தாழ்மை, தாழ்மை. இதெல்லாம் வந்தாதான் நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 விசுவாசம். நம்பர் 2 அறிக்கை. நீ என்ன இருதயத்தில் விசுவாசிக்கிறியோ அதை வாயினால அறிக்கை பண்ணி அப்படியே அவர்கிட்ட சொல்லணும், அவரை துதிக்கணும், அவரை கூப்பிடணும். நம்பர் 3 தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுக்கும் போது அவர் மனதுருக்கமுள்ளவராய் நம்மை தொடுவார். என்னத்துக்காக வந்திருக்கிறோம்? எப்படியாவது அவர் நம்மளை தொட்டுறணும். அவர் தொட்டுட்டார்னா என் கஷ்டம் நீங்கிடும். இது 3ஐயும் மனதில் வைத்துக்கொண்டு நம்ம அப்படியே 4வதாக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து 5வதாக ஆண்டவரை பார்த்து என்னை தொடும் ஆண்டவரே, இப்போது நான் விடுதலையாவேன், என் கஷ்டம் நீங்கும். ரொம்ப நாள சமுதாயத்தில் மதிப்பில்லை, மரியாதை இல்லை, அருவருப்பு, கஷ்டம். கர்த்தர் அன்றைக்கு தொட்டார், அவனுடைய வியாதியை நீக்கினார். வியாதியை நீக்கினார்னே நான் சொல்ல மாட்டேன்,
அவனை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அவனுடைய கட்டுகளை அறுத்தார். Now he is a free bird. அவன் எங்கு வேணாலும் போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்தில் மனிதர்களை ஏலம் விடுகிற பழக்கம் இருக்கிறது. வேலைக்கு ஆள் வேணும்னா, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னா, வயல் வேலைக்கு ஆள் வேணும்னா, கொத்தடிமைகளாக வாங்கிறதுக்கு என்ன இருக்கு? மார்க்கெட் இருக்கு. அது என்ன மார்க்கெட்டு? மனிதர்களை வாங்குகிற மார்க்கெட்டு. ஏற்கனவே ஒருத்தங்க அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வேலை இருக்காது. இப்போ இவங்களுக்கு தண்டை சோறு போட முடியாது, சம்பளம்லாம் கிடையாது, தண்டை சோறு போட முடியாது. மார்க்கெட்டு கொண்டு வருவாங்க. இன்னொரு பெரிய பணக்காரன் வருவான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஆள் தேவைப்படும். அவன் இவனுக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவான். ஹல்லேலூயா. ஒரு மிஷினரி அங்கே போய் பார்த்தார். ஒரு அழகான இளம் வாலிப பெண் அந்த மார்க்கெட்டில் விற்கப்பட்டால் விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விலை ஏற்றம் ஏலம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏலம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது பாட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த மிஷினரி என்ன செய்கிறார் தெரியுமா? ஏற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் யாருமே வாங்க முடியாத அளவுக்கு இந்த மிஷினரி விலையை ஏற்றிட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளை ஒரு கிறிஸ்துவ மிஷினரி பணத்தை கொடுத்தாரு. அந்த பெண் இந்த மிஷினரி கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பெண் இந்த மிஷினரிக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறாள். திரும்பி பார்த்த அந்த மிஷினரி அந்த பெண்ணை பார்த்து சொன்னால், மகளே, ஏன் என் பின்னால் வர? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் என்னை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. இனிமே நான் உங்களுக்கு அடிமை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வேன். உங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்வேன். அந்த மிஷினரி சொன்னார், இனிமே நீ யாருக்கும் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. நீ எனக்கும் அடிமை இல்லை. நீ என் பின்னால் வர வேண்டியதில்லை. நீ உன் இஷ்டம் போல நீ எப்படி வாழ வேண்டும் என்று, எங்கு வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ அங்கு போய் வாழ்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நான் உனக்கான பணத்தை நான் கட்டிவிட்டேன். அதற்காக இனி எனக்கு அடிமை இல்லை. உன்னை சுதந்திரவாளியாக மாற்றுவதற்காகவே இந்த பணத்தை கட்டினேன். உன்னுடைய அடிமைத்தனத்தை நீக்குவதற்காகவே இந்த பணத்தை கட்டினேன். உன்னுடைய வேதனையை மாற்றுவதற்காகவே இந்த பணத்தை கட்டினேன். நான் பணம் கட்டினதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது. இனி நீ சுதந்திரவாளி. நீ எங்கே வேணாலும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பெண் கல்வி கற்றாள். வசதி படைத்தவளானாள். அதே போல அவளும் அநேகர் என்ன செய்தால் தெரியுமா? எப்படி? ராமாபாய் அவர்கள், பாதிக்கப்பட்ட ராமாபாய் அவர்கள், என்ன ராமாபாய் தானே அவங்க, பண்டிட் ராமாபாய் அவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே ஒரு ஆர்ஃபனேஜை தொடங்கினாங்க. அவங்களைப் போலவே பாதிக்கப்பட்டவர்களுக்காக. சரித்திரம் சொல்லப்படுகிறது, 18ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே முதல் பரிசுத்த நாபின் அபிஷேகம் பெற்ற ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால், பண்டிதர் ராமாபாயினுடைய ஆர்ஃபனேஜில் இருந்த ஒரு பெண்ணு தான். பண்டிதர் ராமாபாய் இல்லை, பண்டிதர் ராமாபாயினுடைய ஆர்ஃபனேஜில் இருந்த ஒரு பெண். 18ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே அதாவது அதுக்கு முன்னால் நிறைய பேர் பெற்றிருப்பாங்க, ஆனால் வெளிப்பிரகாரமாக அந்த ஒரு பெண் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுனால அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த, அந்த இல்லத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல இந்த பெண் தோன்றினால்
அநேகரை விடுதலையாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் எங்காவது அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானா? வியாதி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? வறுமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாமல் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை தொடும்படி வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் உன் கட்டை அவிழ்ப்பார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். உன் அந்தஸ்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ சுதந்திரவாளியாய் மாறுவாய். விசுவாசி, அறிக்கை பண்ணு, தாழ்த்து, ஜீவபலியாய் ஒப்புக்கொடு. தேவன் உன்னை தொடும்படி வேண்டிக்கொள். நிச்சயமாய் நீ விடுதலையாக்கப்படுவார். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் என்னை தொடும், என்னை தொடும் என்று சொல்லுங்கள். நீ எப்போதெல்லாம் தொடப்படுகிறாயோ அப்போதெல்லாம் ஒவ்வொரு விதமான புதுவிதமான விடுதலை உனக்கு உண்டாயிக்கொண்டே இருக்கும். ஜெபிக்கலாம்.